என் மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியினால நாங்க வச்ச ஒரு கோரிக்கைக்கு பதிலளிக்காம நடிகர் தனுஷ் அவர்கள் 2 வருஷமா எங்களை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு நடிகை நயன்தாரா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற சூழ்நிலையில பல திரைத்துறையை சேர்ந்த பெண்கள் நடிகை நயன்தாராவுக்கு ஆதரவா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. நயன்தாரா போட்டிருந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியும் அந்த ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியும் நிறைய நடிகைகள் அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நடிகர் தனுஷோட பல்வேறு படங்கள்ல இணைந்து நடிச்ச நிறைய நடிகைகளும் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா நடிகர் தனுஷோட மரியான் படத்துல இணைந்து நடிச்ச பார்வதி அவர்கள் நயன்தாராவோட இந்த போஸ்டுக்கு லைக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 3 திரைப்படத்துல நடிச்ச நடிகை ஸ்ருதிஹாசன், வடசென்னை படத்துல நடித்த ஐஸ்வர்யா ராஜேஷ், கொடி திரைப்படத்துல நடிச்ச அனுபமா பரமேஸ்வரன், நையாண்டி படத்துல நடிச்ச நஸ்ரியா, இவங்க எல்லாருமே நடிகை நயன்தாராவோட போஸ்டுக்கு லைக் பண்ணி தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் திரைத்துறையை சேர்ந்த நிறைய நடிகைகள் நயன்தாராவுக்கு தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா தனுஷ் அவர்களோட நடித்த நடிகைகளே நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா தனுஷ் அவர்கள் மேல தப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் ரசிகர்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் நானும் ரவுடிதான் படத்தினுடைய ப்ரொடியூசரா இருக்கிறதுனால நடிகை நயன்தாரா அவர்கள் அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பாடல் காட்சிகளையும் ஒரு சில சீன்ஸையும் என்னோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிமான நயன்தாரா அண்ட் த ஃபேரி டெய்ல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி திரைப்படத்திற்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னும், ஆனா அதுக்கு பதிலளிக்காம நடிகர் தனுஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 2 வருடங்களா இழுத்தடித்ததாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக்குமெண்ட்ரி திரைப்படத்தினுடைய டீசர்ல நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் போது எடுத்துக்கிட்ட ஒரு சில காட்சிகளை அவங்க பகிர்ந்ததாகவும், அதுவும் குறிப்பா பிஹைண்ட் த சீன்ஸ் காட்சிகள் தான், அது எங்களோட தனிப்பட்ட மொபைல்ல நாங்க எடுத்த ஒரு காட்சிகள் தான், அதை நாங்க வெளியிட்டதுக்காக நடிகர் தனுஷ் அவர்கள் 10 கோடி ரூபாய் வரைக்கும் எங்க கிட்ட நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு நயன்தாரா குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட தனிப்பட்ட ஈகோனாலையும் தன் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சினாலையும் தான் நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும், இதன் மூலமா அவரு ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறதுனாலயே எல்லாரோட வாழ்க்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னும் நடிகை நயன்தாரா அவர்கள் ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கையை பார்த்துட்டு தான் நிறைய நடிகைகள் நயன்தாராவுக்கு ஆதரவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னுமே தனுஷ் அவர்களோட தரப்புல இருந்து இந்த விஷயத்துக்காக எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்கப்படல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.